ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நம்மை பற்றியும் நாம் வாழ்கிற இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் சில சிந்தனைகளை செய்யவிருக்கிறோம். சிந்தனைகள் செய்து அதன் மூலம் தெளிவு பெறும்போதுதான் நாம் நமது வாழ்க்கையை செம்மையாக நடத்த முடியும். சிந்தனை இல்லாத வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருந்தால் சிக்கல்களைத்தான் உருவாக்கி கொண்டிருப்போம். ஆக சிக்கல்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டதென்றால், நமக்கு வந்துவிட்டதென்றால் நமது சிந்தனை இல்லை என்று அர்த்தம். நீங்கள் எழுந்திரிச்ச உடனேயே ஒரு கேள்வியில் தான் ஆரம்பிக்கிறீங்க. எழுந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைம் என்னன்னு பார்க்குறீங்க. ஒரு கேள்வியில் தான் உங்கள் லைஃபே எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் டைம் என்னன்னு பார்க்குறீங்க. அது 4:30 மணியாக இருந்தால் ஒரு மாதிரியாக நடந்துக்கிடுவீங்க. 6:30 மணியாக இருந்தால் வேறு மாதிரி வேகம் வரும். 5:30 மணியாக இருந்தால் வேக மாதிரி வரும். ஆக அதுக்கு முன்னாடி எழுந்தோன்னு என்ன பார்க்குறீங்க? டைம் என்ன? அந்த கேள்விக்கு விடையை பொறுத்து தான் உங்களுடைய நடவுடைய பாவனைகள் இருக்க போகுது. உடனே 6:30 மணி நான் என்ன பண்ணுறீங்க? பதறீங்க. ஐயோ 7 மணிக்கு போகணும்னு தானே அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு. அந்த சமயம் பால்காரன் வரல. இப்போ உடனே ஒரு கோபம் உங்களுக்கு. கோபத்தில் மனைவியை ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அவசரத்தில் சொன்ன உடனே நீங்களே இந்த வார்த்தையை காலையில் சொல்லியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு உணர்றீங்க. அப்போ நீங்கள் கோபப்பட்டது நீங்களா? அது தப்புன்னு உணர்ந்தது நீங்களா? எது நீங்கள்? எது உண்மையான நீங்கள்? கோபப்பட்டது நீங்களா? அதுதான் நானா? இல்லைன்னா அடுத்த நிமிஷமே தப்புன்னு உணர்ந்தேனே அது நானா? எது நான்? உண்மையான நான் எது? அப்போது ரெண்டுமே ஒரே நான்னா, இந்த நான் எதுக்கு அப்போது அப்படி செஞ்சது, அதே நான் எதுக்கு இப்படி செய்யுது? அப்போ எப்போவுமே ஒருத்தர் ஒரு மகானை பார்க்குறோம், கோவப்படாமல் இருக்கிறாரு, அவரை மாதிரி இந்த நான் மாற முடியுமா? அப்படின்னு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சிந்தனை செய்து நமது தவறுகளை நாமே சீர்தூக்கி பார்த்து அதற்கான வருகிற விடைகளை தெளிவாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தும் போதுதான் நமது வாழ்க்கையில் சிக்கல்கள் என்று சென்று கொண்டிருக்கும். ஆக வாழ்க்கைக்கு முக்கியமாக வேண்டியது ஒரு சிந்தனை. எதையுமே சிந்தனை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த சிந்தனையை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இன்றைக்கி. இப்போ முதலாவதான சிந்தனை. அந்த சிந்தனை எல்லாரும் விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அந்த சிந்தனையை மட்டும் எல்லாரும் விட்டுட்டோம். நம்மை பற்றிய சிந்தனை. நம்மை பற்றிய சிந்தனை. இப்போது இங்கேருந்து டெல்லி எவ்வளோ தூரம் இருக்குன்னா நம்ம சொல்லிடலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற மனசு, உங்களுக்கும் உங்கள் மனசுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது தெரியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற டெல்லி எங்கே இருக்குன்னா மேப்பை காட்டிடுவோம். உங்களுக்குள்ளே மனசு எங்கே இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? மனசு எந்த இடத்துல இருக்குது? தலையை காட்டுறதா, நெஞ்சத்தை காட்டுறதா? அதுவே நமக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, அதுவே தெரியலை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாது தானே கெடுகின்ற. அதனால தான் வள்ளல் பெருமானார் சொன்னார், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறியும் அறிவு தன்னை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லை.
தன்னை அறியும் அறிவு தன்னை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லை, பிரயோஜனம் இல்லை. எப்போதாவது நாம் நம்மை கேள்வி கேட்டிருக்கிறோமா? எனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? அப்படி கேள்வி கேட்டால் ஏன் வருதுன்னு கேட்டால் அப்போ விட தெரிஞ்சு வச்சுன்னா அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அது நம்ம ஒன்றுமே கோபப்படுறதே சுபாவம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன். கோபப்படுவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து டெம்பரேச்சர் 104 வந்துருச்சு, அது உங்கள் சுபாவமா? 104 டிகிரி கொதிக்குது, அது என்ன உங்கள் சுபாவமா? உங்கள் சுபாவம் வந்து 98 டிகிரி தான். 104 டிகிரி உங்கள் சுபாவம் அல்ல. 104 டிகிரிங்கிறது ஒரு நோய், தீர்க்கப்பட வேண்டிய ஒரு நோய். அது அதெல்லாம் என்னுடைய சுபாவம் வந்து சாதாரணமாக இருக்கிறது தான், சாந்தம் தான் என்னுடைய சுபாவம். ஆனால் வல்லுன்னு விழுந்தானா அது என் சுபாவம் அல்ல, அது ஒரு நோய். அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு நோய். அது முதல்ல அதை உணரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை நோயின்னு சொல்லுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம், அது ஏன் சுபாவங்க, அப்படித்தாங்க. 104 டிகிரி என்ன உன் சுபாவமா? அந்த உணர்ந்துட்டோம்னா இதை எப்படி போக்குறது, 104 டிகிரி எப்படி போக்குறது? அது என்னுடைய சுபாவம் அல்ல, 98 தான் என்னுடைய சுபாவம். அதுக்கான ஸ்டெப் எடுத்துருவோம். இப்போ அப்படிப்பட்ட சில கேள்விகளை, நம்மை பற்றிய சில கேள்விகளை கேட்டு அதில் வரக்கூடிய விடைகளை வைத்து நமது வாழ்க்கையை எப்படி நாம் இனிமையாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. ஆக இன்றைய சிந்தனையில் இருந்தால் தத்துவம் இருக்கும், வாழ்க்கை இருக்கும், நம்மளது உறவு முறைகள் இருக்கும், எல்லாமே இன்னைக்கு கலந்துருக்கும். இன்னைக்கு ஆக சில கேள்விகளை வைத்து நாம் இன்றைய சிந்தனையை நம்ம தொடர்கிறோம். இறுதியாக இந்த கேள்வியினுடைய இறுதி நிலை வந்து இலக்கு வந்து நாம் தெரிஞ்சுக்கிறது, அதுதான் இறுதி நிலை, நம்மளை தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு ஆரம்பமாக சில கேள்விகளை கேட்குறோம். இப்போ இங்கேருந்து நீங்கள் புறப்படுறீங்க, கிண்டிக்கு புறப்படுறீங்க. கிண்டியில் நீங்கள் போக வேண்டிய தெரு சிங்கப்பெருமாள் கோவில். கிண்டியில் நீங்கள் புறப்பட்டீங்க. புறப்பட்டு திருவிக்கா நகர் போன உடனே நீங்கள் யாராவது கிண்டியில் சிங்கப்பெருமாள் கோவில் எங்கே இருக்க நான் கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? நீங்கள் திருவிக்கா நகர் போனதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்பீங்க? வில்லிவாக்கம் எப்படிங்க போகிறதும்பீங்க, இல்லைன்னா கோயம்பேடு எப்படிங்க போகிறதும்பீங்க. கோயம்பேடு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்தது கேள்வி கேட்பீங்க. அப்புறம் அப்படியே கிண்டி போனதுக்கப்புறம் என்ன கேட்பீங்க? சிங்கப்பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. இப்போ கேட்க வேண்டிய கேள்வி அதுக்கு அடிப்படையாக சில கேள்வியில் கேட்டுக்கிட்டே போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி தான் இறுதியாக நம்ம கேள்வி வந்து நான் யார். ஆனால் அதுக்காக இடையில சில கேள்விகளை கேட்டுகிட்டே போய் அங்கே போயிடுவோம், அவ்வளோதான். திடீர்னு நான் யாருன்னா உங்களுக்கு புரியாது. திடீர்னு இங்கே சிங்கப்பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னு கிண்டியை கேட்டால் யாருக்கு தெரியுங்க? அது போய் கிண்டியில் போய் கேளுங்கப்பாங்க. அது மாதிரி திடீர்னு நான் யாருன்னு கேட்டால் யாருக்கும் புரியாது. அது அப்புறம் கேட்கலாம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்வியை கேட்டு 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 கடைசியில் அந்த கேள்வியை பிடிச்சிடலாம். இப்போ அந்த கேள்வியை பிடிக்கிறது தான் இன்றைக்கி வேலை நமக்கு. இதுக்கு அப்புறமாக நமக்கு நான் யாருன்னு சந்தேகமாக வரக்கூடாது. சரி, இப்போ முதலாவதாக சின்ன சின்ன கேள்வி கேட்கலாம். இங்கேருந்து வில்லிவாக்கம் போகிறது எப்படின்னு கேட்குறாங்களே, அங்கேருந்து கோயம்பேடு போகிறது எப்படின்னு கேட்குறாங்களே, அதை மாதிரி கேட்போம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, ஓடுறீங்க, தொட்டு பார்க்குறீங்க, தொட்டு பார்க்காத விஷயங்கள் கூட இருக்குது. காற்றுன்னு ஒன்று இருக்குது, உணர்றீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் பார்க்குற இந்த பிரபஞ்சத்தில் எதனுடைய வேகம் அதீதமானது, அதை மிஞ்சிய வேகம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதனுடைய வேகம் அதிகம், எதனுடைய வேகம் அதிகம். விதமான எண்ணம் உங்களுக்கு உள்ளேருந்து இங்கே வருது, அவ்வளோதான் வருது. எது எங்கேயும் போகலையே, உங்களுக்கு உள்ளேருந்து இங்கே வருது, அவ்வளோதான். நான் மூவ் ஆகிறத கேட்குறேன். ஐயா சொல்லிட்டாங்க, ஐயா சொன்னீங்க. லைட், ஜோதி, லைட், அதுதான் அதீதமான வேகம். அதுக்கு மிஞ்சிய வேகமே கிடையாது. எவ்வளோ வேகம் அது அப்படிங்கிறதுல 1,86,000 மைல் போகும். இப்படிங்கிறதுல எவ்வளோ வேகம் பாருங்க. அப்படின்னு சொல்கிறதுனா எவ்வளோ வேகம் போயிடுச்சு? 1,86,000 மைல் போகும். அதை மிஞ்சின ஒளியை
மிஞ்சின அந்த லைட்டுன்னு சொல்கிறமே வெளிச்சம், அதை மிஞ்சிய வேகம் கிடையாது. அதுதான் அந்த ஃபாஸ்டஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், பரவாயில்ல, சந்தோஷம். அடுத்த கேள்விக்கு வரேன். இப்போ கோயம்பேடுக்கு வந்தாச்சுன்னா இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் எது மிக 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 சிறியது? பிரபஞ்சத்தில் எது மிக 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 சிறியது அப்படின்னா, எல்லா விஞ்ஞானிகள்லாம் எல்லாம் கூடி பேசி எல்லாம் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று ரொம்ப சிறுசாக இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அந்த சிறுசனுடைய கூட்டம் தான் இதெல்லாம் அப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிறுசை பார்த்துட்டிங்களா? அது ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால பார்க்க முடியலை. ஆனால் அப்படி ஒரு சிறுசு இருக்குது, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அடிப்படை துகள் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள், அடிப்படை துகள். ரொம்ப சிறுசு, நீங்கள் கற்பனையில் பண்ணால் கூட அவ்வளோ சிறுசை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளவு சிறுசு. அந்த சிறுசனுடைய கூட்டு சேர்ந்து 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 தான் இவ்வளவு வந்துடுச்சு. அப்போ எது மிக சிறியதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அடிப்படை துகள். அது திருமூலர் கூட அந்த கான்செப்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எவ்வளோ சிறுசுன்னா சொல்ல முடியாது. ஒரு ரோமம் எடுத்துக்கங்க, அதனுடைய விட்டம் எவ்வளவு, அவ்வளோ நீளமுள்ள ஒரு ரோமம் எடுத்துக்கங்க, அதை லட்சக்கணக்கான கூறுவாக போடுங்க, அப்போ ஒரு கூறு எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு அனுமானமாக சொல்கிறார் திருமூலர். விஞ்ஞானிகள் அதுக்கும் கீழே போயிட்டு எவ்வளோ சிறுசாக எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய கூட்டு தான் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க விஞ்ஞானிகள், அடிப்படை துகள், ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல். அதான் கண்ணுக்கு தெரியாத சிறுசு, அதை விட சிறுசு ஒன்றும் இல்லை. சரி, இந்த கேள்விக்கும் பதில் வந்துருச்சு. இப்போ கோயம்பேடு வந்துருச்சு. அடுத்த கேள்வி, இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்று மிக 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 பெரியது, அதை விட பெரியது இல்லை என்று சொல்லும்படியாக எது மிக பெரியது? வெளி. அது வெளி போய்கிட்டே இருக்கு. எங்கே புல பொறுத்து போகணும் யாருக்கும் தெரியாது. வெளி. அற்புதமான ஆன்சர். அவ்வளோதான், 3 மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அதீத வேகமுடையது ஒளி, அதீத வேகம். சிறியது அன்னு சொல்லக்கூடாது, அடிப்படை துகள். அது எவ்வளோ சிறுசோ அது கண்டுபிடிச்சிட்டோம் அதெல்லாம் தெரியாது. அடிப்படை துகள். அதீதமான பெருசு, அதை விட பெருசு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது என்ன? வெளி. ஏகம் அநேகம் என பகர் வெளி எனும் ஆகம சிற்சபை அருட்பெருஞ்சோதி. அப்போ எதை ரெண்டையும் வள்ளலார் லிங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏகம் அநேகம் என பகர் வெளி எனும் ஆகம சிற்சபை அருட்பெருஞ்சோதி. சரி, இப்போ 3க்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சி. இப்போ அடுத்த ஆன்சர் தான் ஒரு முக்கியமான ஆன்சர். ஏன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு மேலே ஒரு ஒரு வந்தவங்க, அதனால தான் உங்ககிட்ட நான் ஆன்சர்ஸை கேட்குறேன். இப்போது கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய அந்த அடிப்படை துகள், ஏகமாக இருக்கக்கூடிய வெளி, இந்த வெளியில் தானே அந்த அடிப்படை துகள் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, அப்படி போய்கிட்டு இருக்கு இல்லை? இங்கே தானே அது இருக்குது, அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த துகளுக்கும் இந்த வெளி அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா? நீங்கள் விவேகானந்தா காலேஜில் படித்தீங்க, சென்னை விவேகானந்தா கல்லூரியில் நீங்கள் படித்தீங்க. இப்போ படித்து ஒரு 30 வருஷம் கழித்து அந்த விவேகானந்தா காலேஜுக்குள்ளே போகிறீங்க. பெரிய கேம்பஸ், 30 ஏக்கர் கேம்பஸ். அப்படியே நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறீங்க. இந்த விவேகானந்தா காலேஜுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வடநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, சென்னைக்கு வந்திருக்காரு. அவருக்கு விவேகானந்தா காலேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் அப்படி வந்த ஒரு பெரிய காலேஜாக இருக்கா, சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு.
இப்போ அந்த விவேகானந்தா காலேஜுக்கு சம்மந்தமில்லாத அவரும் உள்ளுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்கள் அங்கே படிச்சீங்க, நீங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, 2 பேரும் நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கும் விவேகானந்தா காலேஜுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அவருக்கும் விவேகானந்தா காலேஜுக்கு சம்மந்தம் இருக்கா? எப்படி இருக்கு? அவருக்கும் விவேகானந்தா காலேஜுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதான் சொல்றாரு. அதுதான், அவருக்கும் விவேகானந்தா காலேஜுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த பறவெளியில், ஏகமாக இருக்கிற பறவெளியில் ஒரு அடிப்படை துகள் இருக்கு. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் அவர் சொன்னார் அந்த பாட்டை கோட் பண்ணக்கூடாது, உங்கள் அறிவிலிருந்து வரணும் அது ஆன்சர். அப்போ தான் நம்ம உயர்ந்துட்டோம்னு அர்த்தம். இல்லை மறுபடியும் இன்னொருத்தரையே கோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். உங்களிலிருந்து அந்த ஆர்கியூமெண்ட் வரணும். இதன் காரணமாக நான் 2ம் ஒன்று என்கிறேன், இல்லைன்னா வெவ்வேறு என்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட இருந்து வரணும் ஆர்கியூமெண்ட். அதான் நம்ம உயர்றோம்னு அர்த்தம். அந்த உயர்ச்சியை தான் மகான்கள் விரும்புவாங்க. ஆஹா, என்னை படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டான் அவன் அப்படின்னு விரும்புவாங்க. அதனால 2ம் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு தான் கேட்குறேன். இந்த கேள்வியை எப்படி விஞ்ஞானிகள் அணுகுகிறார்கள் மட்டும் பார்த்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு விஞ்ஞானத்துக்கு வந்துடலாம். அப்புறம் மகான்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு வந்துடலாம். மகான்கள் பார்த்த விதம் என்ன, விஞ்ஞானிகள் பார்க்கக்கூடிய விதம் என்ன அப்படின்னு வந்துடலாம். நியூட்டன், எல்லாரும் கேள்விப்பட்ட விஞ்ஞானி நியூட்டன். நியூட்டனை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நியூட்டனுடைய கருத்து என்னவென்றால், பறவெளி என்பது வேறு, அதற்குள்ளாக இருக்கிற அடிப்படை துகள் என்பது வேறு. அடிப்படை துகள் மூவ் ஆகிறதுக்கு இது இடம், அவ்வளோதான், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். இப்போ ஸ்டேஜில் ஆக்ட் பண்ண போகிறாங்க ஆக்டர்ஸு, ஆக்ட் பண்ண போகிற ஆக்டர்ஸுக்கு ஸ்டேஜுக்கு என்ன சம்மந்தம்? ஸ்டேஜ் பெருசாக இருக்குது, ஆக்டர்ஸ் அங்கே இங்கே போவாங்க வருவாங்க, அவ்வளோதான், இறங்கி போயிட்டே இருப்பாங்க. ஆக பறவெளி என்ற ஆங்கிலத்தில் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஸ்பேஸ், அதற்கும் அடிப்படை துகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற கருத்து யாருடைய கருத்து? நியூட்டனுடைய கருத்து. அது அவருடைய கருத்து, ரைட். இப்போ நீங்கள் தத்துவார்த்தமாக இந்த கருத்தை நீங்கள் எப்படி டேர்ம் பண்ணுறங்க போகிறீங்க? தத்துவார்த்தமாக பார்த்தோம்னா, அப்போ இந்த நான் பார்க்கக்கூடிய இந்த வெளி, இந்த காட்சிகள் எல்லாத்துலேயுமே அப்போ 2 இருக்கா அப்படின்னு கேட்டால் 2 சொல்கிறேன். நியூட்டன் சொல்கிறார் 2 அம்சங்கள் உண்டு. ஒன்று பறவெளி, இன்னொரு அம்சம் துகள் அப்படின்னு சொல்லும்போது நியூட்டனுடைய தத்துவம் எதுவாக மாறிடுது? துவைதம். துவைதம்னா என்ன? 2. அவருடைய கருத்து துவைதம் ஆயிடுது. ஏன்னா 2 சொல்லிட்டாரு, இது வேற அது வேறன்ட்டாரு. பின்னாடி ஒரு 100 வருஷம் கழிச்சு வராரு. யார் வருது? ஐன்ஸ்டைன் வராரு. அவர் இதே கருத்து தான் எடுக்கிறார், இதே கேள்வியை எடுக்கிறார். பறவெளி, ஸ்பேஸ், அடிப்படை துகள், பார்ட்டிக்கிள், இது 2க்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு? நியூட்டனுடைய கருத்தை மாற்றுறாரு. 2ற்கும் சம்பந்தம் உண்டு, ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது தான்ட்டார். ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது தான் அப்படின்னா இங்கே இருப்பது ஒன்று தான், இன்னொன்று அதிலிருந்து வந்தது தான்ட்டார். அப்போ நம்மளுடைய ஆங்கிளில் ஐன்ஸ்டைன் தத்துவம் எந்த தத்துவம் ஆகிறது? நியூட்டன் துவைதம் 2ஆக போட்டார். ஆனால் ஐன்ஸ்டைன் ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது தான்ட்டார். அப்போ ஐன்ஸ்டைன் தத்துவம் அத்வைதம். சுத்த மெய்ஞான சுகோதய வெளி எனும் அத்வைத சபை அருட்பெரும் ஜோதி. இது ஒரு அத்வைத சபை. அதைத்தான் ஐன்ஸ்டைன் தொட்டுட்டார். ஆனால் அவருக்கு விளக்கம் சொல்ல முடியலை. இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா,
இதுக்குள்ளே அது இருக்குன்னா 2 சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு புதியாக சம்மந்தப்படுத்திட்டார் அவர். ஆனால் அது எப்படி சம்மந்தப்படுத்துறதுங்கிறது தெரியல அவருக்கு. இவ்வளோ பெரிய அகண்டாகாரத்தை சின்ன சிறுசு கூட எப்படி சம்மந்தப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சம்மந்தம் உண்டுன்ட்டார். ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று வந்திருக்கணும்ட்டார். அப்போ அவருடைய தத்துவம் என்ன ஆயிடுச்சு? அத்வைதம். ஆக மேனாட்டு விஞ்ஞானத்தில் அத்வைதங்கிற கான்செப்டு எப்போ தான் வந்தது? ஐன்ஸ்டைன் வந்த பிறகு தான் வந்தது. அதனால தான் ஐன்ஸ்டைனுக்கு இன்றைக்கும் புகழ். ஆனால் நமது நாட்டு தத்துவத்தில், இந்திய நாட்டு தத்துவத்தில் அத்வைதங்கிற அந்த வார்த்தை எப்போ வந்தது? அதிகாலத்திலேருந்தே வந்துடுச்சு இல்லை? அப்போ நம்ம நாட்டினுடைய திங்கர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு அந்த காலத்திலே விரிஞ்சிருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதுதான் சொல்ல வரேங்க. சாரி, ரைட். இப்போ ஐன்ஸ்டைன் கிட்ட இதே கேள்வியை கேட்டாங்க. என்ன கேள்வி? இந்த சம்மந்தம்னா எப்படி சம்மந்தம், அதை சொல்லுங்கள். ஆனால் அதை சொல்ல அவரால் முடியாது. எப்படி சம்மந்தங்கிறத சொல்ல முடியலை. ஆனால் 2க்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் பரவெளி, அடிப்படை துகள், இந்த 2க்கும் உள்ள சம்பந்தம் என்ன? சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த சம்பந்தம் இருக்கிறது என்பதை முதலாக தத்துவார்த்தமாக விஞ்ஞானபூர்வமாக இதற்கு விடையை கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். அதுதான் இப்போ வள்ளல் பெருமானார் எப்படி சயின்டிஃபிக்காகவும் வர்றாரு, தத்துவார்த்தமாகவும் வர்றாரு. அதுதான் அவருடைய கிரேட்னஸ். வள்ளல் பெருமானார் தான் முதலாக இந்த கேள்விக்கான ஒரு விடையை தர்க்க ரீதியாக அதை அணுகிறாரு. அப்போ பரவெளி அப்படின்னு ஒன்று இருக்குது, அடிப்படை துகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ 2மே ஒன்றுதான்ங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டோம் வச்சுக்கோங்க. 2மே ஒன்று தான். ஏதோ ஒன்றுலேருந்து ஒன்று வந்திருக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமாக அந்த பரவெளி அதை வள்ளல் பெருமானார் முதல்ல எப்படி பார்க்குறாரு, பரவெளியை எப்படி பார்க்குறாரு? இப்போ வள்ளல் பெருமானார் பரவெளியை பார்க்கக்கூடிய அந்த பார்வை இப்போ அருட்சோதி தெய்வம் அப்படிங்கிற அந்த 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 ஒரு மகா வார்த்தை, அருட்சோதி தெய்வம் அப்படிங்கிற மகா வார்த்தை வள்ளல் பெருமானாருக்கு முன்பாக அந்த மகா வார்த்தை இல்லை. அருட்சோதி தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை வள்ளல் பெருமானாருக்கு முன்பாக இல்லை. அப்போ வள்ளல் பெருமானார் அருட்சோதி தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கொண்டு வராங்க. அதுவும் ஆரம்பத்தில் இல்லை. ஆரம்பத்தில் வள்ளல் பெருமானார் நம்மளை மாதிரி எல்லாரும் மாதிரியா முருகன், சிவபெருமான் அப்படி தான் அவரும் இருந்துக்கிட்டு இருந்தார். அவரும் வணங்கிட்டு இருந்தார், அவரும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். ஒரு காலகட்டம் போனதுக்கு அப்புறமாக அருட்சோதி தெய்வம் அப்படின்னு ஒரு மகா வார்த்தையை கொண்டு வராங்க. அப்போ அருட்சோதி தெய்வம்னு சொல்லும்போது நான் எதை அருட்சோதி தெய்வம்னு சொல்கிறேன் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கும் வர்றாங்க அவங்க. நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தை சொல்லணும்ல, நீங்கள் எதைத்தான் இதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நான் சொல்லுகிற அருட்சோதி தெய்வம், எதை நான் அருட்சோதி தெய்வம்னு சொல்கிறேன் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வள்ளல் பெருமானாருக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு மக்கள் மத்தியில். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? சமயமும் மதமும் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. நான் சொல்கிற அருட்பெரும் ஜோதி எதுன்னு சொல்கிறார் பாருங்க. சாதியும் மதமும் சமயமும் காணா. ஒரு சாதிக்குள்ள அடப்படுற விஷயம் அல்ல அது, ஒரு மதத்துக்குள்ள அடப்படுகிற விஷயம் அல்ல அது. சாதியும் மதமும் சமயமும் காணா எது? அது ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. எந்த ஒன்று இந்த பிரபஞ்சம் முழுமைக்குமாக ஆதியாக இருக்கின்றதோ, எந்த ஒன்றுக்கு அநாதி நடத்தும், அதுக்கு முந்தையது ஒன்றும் இல்லை, அதற்கு அப்பா அம்மா கிடையாது, அதுக்கு முந்தையது ஒன்றும் இல்லை, யாருக்கு அப்பா அம்மா இல்லையோ, ஆதியாக எந்த ஒன்று அனைத்துக்கும் ஆதியாக இருக்கிறதோ ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. ஆக எதை நான் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறேங்கிற அந்த வாக்கியத்தை நம்ம பிடிச்சுக்கிறோம். அந்த அருட்சோதி தெய்வம் எந்த ஒன்று அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறதோ,
எந்த ஒன்றுக்கு முன்பாக ஒன்றும் இல்லையோ, முன்பாக ஒன்று இருந்து அதிலிருந்து அது வரல. எந்த ஒன்றுக்கு ஆதி அனாதி, அதுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆனால் இதுதான் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா ஆகும். இதுலேருந்து தான் எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி, அந்த அருட்பெரும் ஜோதி அது நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்வார் வள்ளல் பெருமானார்? அருட்சோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அது எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்வார்? அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலம்னா என்ன? வேலி. அம்பலம் சொன்னால் வேலி. கிராமத்தில் அம்பலக்காரர்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட நிலப்போலம் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். வெளி ஜாஸ்தி இருக்குது, அதுதான். அருட்சோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அது அம்பலத்தில் இருக்காது, வெளி முழுவதும் இருக்காது. இதைத்தான்ப்பா எல்லாரும் பல பல பேரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம். அதான் நான் போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம். அப்போ எங்கே அடையாளம் கட்டுறாரு பாருங்க. நான் எதை அருட்சோதி தெய்வம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. நான் எதோ அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறேன்னா அதை விட பெருசு ஒன்று இருக்க முடியாது. அதுலேருந்து இது வந்ததுன்னு சொல்கிறதுக்கு அதுதான் எல்லாருக்கும் ஆதி, அதிலிருந்து தான் எல்லாம் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ஒன்று இந்த பரவெளி முழுவதும் இருக்கு. அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம் என்று சொன்ன வள்ளல் பெருமானார் அவர் வாழ்ந்த காலத்தில் வேதாந்த கருத்துக்களில், உபனிஷதம் வேதாந்த கருத்துக்களில் ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக பேசப்பட்ட ஒரு ஸ்லோகம் இருந்தது. அது இன்னைக்கு கூட எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருப்பாங்க. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. என்ன அர்த்தம்? அசத்தோமா சத்கமய. அசத்துனா உண்மையற்றது, பொய். பொய்மையிலிருந்து என்னை சத்தியத்திற்கு கொண்டு வருவாயாக. அசத்தோமா சத்கமய. தமசோமா ஜோதிர்கமய, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவேனாக. இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவேனாக. தமசோமா ஜோதிர்கமய. அப்புறம் மிருத்யோமா அமிர்தம் கமய, அழிந்து போகிற நான் அழியாத நிலைக்கு வருவேனாக. அமிர்தம்னா அழியாத நிலை. இப்போ இருக்க நிலை அழிந்து போகக்கூடிய நிலை, இதிலிருந்து நான் அங்கே வருவேனாக, அழியாத நிலைக்கு வருவேனாக அப்படின்னு அந்த 4 வரிகள் அவர் வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்தில் மிக பிரபல்யமாக பேசப்பட்டது உபநிடதங்களில். அதனால் அந்த 4 வரியையும் எடுத்து தான் வள்ளல் பெருமானார் அடுத்த 4 வரியாக போடுறார். முதல் வரி என்ன சொன்னார்? அருட்சோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். தமசோமா ஜோதிர்கமயன் போட்டார் பாருங்க. அதை எவ்வளோ லாகவமாக அந்த சென்டென்ஸ் எங்கே போட்டுருக்காரு பாருங்க. இருட்பாடு நீக்கி, இருட்டிலிருந்து என்னை நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய தெய்வம் அது. இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம், பெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். சிவம்னா அமிர்தம். இப்போ சாதாரண நிலையில் இருக்கிறேன் நான். பெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். சிவமாக்கும் என்ன அர்த்தம்? பரிபூர்ணமானவனாக என்னை ஆக்கக்கூடிய தெய்வம், அமிர்தம் ஆக்கக்கூடிய தெய்வம், சிவமாக்கும் தெய்வம். அப்புறம் கடைசி என்ன சொல்றாரு? சிற்றபையில். இதுதான் சிற்றபை. சிற்றபையில்
ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். அங்கே ஆன்சர் பண்ணிட்டாரு. அந்த வெளி என்ற அந்த தெய்வம் தான்ப்பா இதுவாகி இருக்கு அப்படின்னு அது ரெண்டே லிங்க் பண்ணா இருப்பாங்க. இந்த சாதாரண சிற்றவை இருக்கிறது இது வேற ஒன்றும் இல்லை, அதுவே தான் இதுவாகி இருக்கு அப்படிங்கிற அந்த 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 விடையை கொண்டு வந்துட்டார். எது பரந்த வெளியாக அனாதையாக ஆதியாக எல்லையற்றதாக இருக்கிறதோ அதுவே தான் இதுவாகி இருக்கிறது. அப்ப இருப்பதெல்லாம் ஒன்றுதான், இருக்கிறது ஒன்றுதான், அதுதான் இதுவாகி இருக்கு. அதனால தான் அந்த ஒன்றுதான்ங்கிறதுக்கு வந்த பிறகுதான் சுத்த மெய் ஞான சுகோதய வெளி எனும் அத்வைத சபை அருட்பெரும் ஜோதி. இதுல இருந்து தான் எல்லாம் வருவதால் இது அத்வைத சபை. அங்க எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்க. அந்த வெளி எப்படிப்பட்ட வெளி? சுத்த சுத்த வெளி, ஞான ஞான வெளி, மெய் மெய்வெளி, சுத்த மெய் ஞான சுகோ உதய. அதுல இருந்தா எல்லாம் உதயமாகிறோம். அதான் ஆதி. உதயனா உதயமாகிறோம், அதுல இருந்து தான் உதயமாகிறோம். சுகோதய நல்ல விதமாக உதயமாகிறோம். சுனா ஒரு சிறப்பு சேர்க்கறதா சுகோதய. குமாரன்னா சாதாரணமானவன், சுகுமாரன்னா ஒரு சிறப்பு. சுகோதய வெளி, அந்த வெளிதான் அத்வைத சபை அருட்பெரும் ஜோதி. ஆக அதை இந்த பரவெளியை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்ன வள்ளல் பெருமானார் அதே பரவெளிதான் இதுவாகி இருக்கிறது. அதை சொன்ன வள்ளல் பெருமானார் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, நான் இதுவானன்னு சொன்னார்ல அவரு இல்லை, அதுதான் இதுவாக இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி? இதுங்கிறது என்ன? பஞ்சபூதங்களால் ஆன கூட்டு. பஞ்சபூதங்களால் ஆனது. என்னென்ன பஞ்சபூதங்கள் இருக்கு இதில்? திடப்பொருள் இருக்கு, திரவ பொருள் இருக்கு, காற்று பொருள் இருக்கு, நெருப்பு இருக்கு. அனைத்துக்கும் அடிப்படையான இருக்கிற ஆகாஷ் துகள், அதான் அடிப்படை துகள். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக ஒரு சின்ன 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 துகள் இருக்கு, அடிப்படை துகள். அந்த அடிப்படை துகள் எல்லாம் சேர்ந்தது தான் இது. அந்த அடிப்படை துகளுக்கு வள்ளல் பெருமானார் என்ன பேர் வச்சிருக்காரு? என்ன பேர் வச்சிருக்காரு? சயின்ஸில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு வச்சிருக்கிறோம். வள்ளல் பெருமானார் என்ன பேர் வச்சாரு? வான் துகள். அவர் வைத்த பேர் என்ன? வான் துகள். அப்போ பஞ்சபூதம் அஞ்சா சொல்லுங்க. வான் துகள், காற்று, நெருப்பு, திரவம், நீர், நிலம். முதலாக அந்த அடிப்படை துகளுக்கு வள்ளல் பெருமானார் வைக்க பெயர் வான் துகள். அப்போ இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து தானே நான் அப்படின்னு சொன்ன வள்ளல் பெருமானார், இந்த பஞ்சபூதங்களும் வேறு யாரும் அல்லப்பா, அருட்பெரும் ஜோதி தான்ப்பா பஞ்சபூதமாக வந்திருக்கு. அருட்பெரும் ஜோதி தான், அந்த பரவெளி தான் பஞ்சபூதங்களாக மாறி இருக்கு. அந்த பூதங்களின் கூட்டாக நீ இருக்கு. அப்போ நீ யாரு? அருட்பெரும் ஜோதி தான். அதைத்தான் ஒரு அதே அகவல்ல ஒரு இடத்துல கொஞ்சம் விளக்கமாக என்ன சொல்றாரு? நீ வான் சொல்லுவ, வான், அப்புறம் காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் நீர், அப்புறம் நிலம். இந்த பஞ்சபூதங்களும் எங்கிருந்து வந்தது? அருட்பெரும் ஜோதி தான் இந்த பஞ்சபூதங்களாக மாறியிருக்கு. வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்தது அருட்பெரும். அருட்பெரும் ஜோதி தான் வானாக வந்ததும் அதுதான், காற்றாக வந்ததும் அதுதான். வானிடை காற்று, முதல்ல வான் வந்திருக்கு, இடைனா இருந்து, அப்புறம் அதுல இருந்து என்ன வருது? காற்று வருது. வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்தது அருட்பெரும் ஜோதி. அப்புறம் நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்தது அருட்பெரும் ஜோதி. அப்ப பஞ்சபூதங்களாக யார் வந்தது? அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தான் பஞ்சபூதங்களாக வந்திருக்கு. அந்த பஞ்சபூதங்களின் கூட்டு தான் நீ. அப்ப நீ யாரு? அருட்பெரும் ஜோதி. சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தான்.
அதுதான் இதுவாகி இருக்கிறது என்ற நிலைக்கு வந்த பிறகு அதுக்கு அடுத்த அகவல் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்தது அருட்பெரும் ஜோதி. நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்தது அருட்பெரும் ஜோதி. அதுக்கு அடுத்த அகவல் ஞாபகம் இருக்காங்க. கம்ப்ளீட் உயிரினத்தை அப்படியே சுருக்கிட்டாங்க. பஞ்சபூதங்கள் வந்ததுன்னு சொன்னார் இல்லைங்களா? பஞ்சபூதங்கள்லேருந்து எப்படி உயிரினம் வந்தது அதைத்தான் அந்த ஒரே அகவல்ல முடிச்சிட்டார். நீர்மேல் நெருப்பும், நீர் மேலே நெருப்பு வச்சா அது வருமா? நீர் மேலே நெருப்பை வச்சோம்னா நெருப்பு வருமா? சாதாரணமாக வராது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? நெருப்பின் மேல் உயிர்ப்பும்ட்டாரு. அது வளருமப்பான்ட்டாரு. அது வளர்கின்ற தீ, சாதாரண அலைஞ்சு போகிற தீ அல்லது வளர்கின்ற தீ. அது அது எதில் மேலே இருக்கு? நீர் மேலே தான் இருக்கு. நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆர்வர வகுத்தது அருட்பெரும் ஜோதி. அது எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கு பாருங்க. அந்த உயிரினத்தை கொண்டு வந்து எங்கே ஒரு 2 வரிகளில் சுருக்கிட்டார். எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆரம்பம் நீரில் தான். நீர்மேல் நெருப்பு, அதுதான் உயிரினம். அது அணைகிற நெருப்பு அல்ல, உயிர்ப்பு இருக்கு. அதில் அப்படியே உயிர்ப்பு இருக்கு. ஆக இன்றைக்கும் கூட எந்த உயிரினம் வளர்கிறது, எந்த உயிரினம் பிறக்கிறது என்றாலும் அந்த பிறப்பு நீர் மேலே தான். இப்போ இன்றைக்கும் நம்ம வந்து ஆண் பெண்ங்கிற அந்த இரு சேர்க்கையில் வந்து விந்து நாத கலவை கலந்ததுக்கு அப்புறம் ஒரு உயிர்ப்பு வந்துருச்சு இல்லையா? அந்த உயிர்ப்பு எதில் தான் மிதக்குது? நீரில் தான் மிதக்குது. அது அணைஞ்சு போகலை. அது அடையாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த நீர். அதுதான் அதிசயம். அங்கே அந்த நீர் இல்லைன்னு அணைஞ்சு போகும். அது அணையாமல் இருக்கிறதுக்கு தான் நீர். அது நீர் மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பு வச்சிருச்சு பாருங்க. அப்படி வைத்த பெருமை யாருடையது? அருட்பெரும் ஜோதி. அப்படி அமைச்சு வச்சிருக்காங்க. இன்றைக்கும் எந்த உயிர் பிறப்பாக இருந்தாலும் சரி நீர்மேல் தான். நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆர்வர வகுத்தது அருட்பெரும் ஜோதி. இப்போ அந்த நீர்மேல் நெருப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா? நீர்மேல் நெருப்பு, அந்த வார்த்தை வந்து ஒரு பிரபல்யமான ஒரு தத்துவம், மிக பிரபல்யமான தத்துவம். அப்போது நான் உருவான போது, ஒரு செல்லாக நான் உருவான போது, எனது தாயின் வயிற்றில் நான் மிதந்த போது, அந்த தண்ணீரில் மிதந்த போது அதில் ஒரு நெருப்பு இருக்கு. அதில் அது சாதாரணம் அல்ல, அதில் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு தான் வளருது. அந்த நெருப்பு இல்லைன்னா என்ன ப்ராப்ளம்? சாதாரணம் தான். அந்த நெருப்பு தான் வளருது. இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த நெருப்பு தான், எனக்குள்ளே இருக்கிறது இன்றைக்கும் அந்த நெருப்பு தான். இன்றைக்கு அந்த நெருப்பு இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. தொட்டு பார்த்தா என்ன டெம்பரேச்சர் வருது? 98.4 வருது. இன்றைக்கும் அந்த நெருப்பு இருக்குது. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த நெருப்பு இன்றைக்கி எனக்குள்ளே இருக்குது. அந்த நெருப்பு தான் இன்றைக்கும் என்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இதை சுகசுகமாக பட்டினத்தார் சொல்வார். அவர் இந்த பார்வையில் பார்ப்பார். பட்டினத்தார் இந்த பார்வையில், நான் உனது வயிற்றில் நான் ஒரு காலத்தில் கட்டத்தில் இருக்கும்போது நீ கொடுத்த நெருப்பினால் தானே நான் வளர்ந்தேன். நீ கொடுத்த நெருப்பினால தான் நான் வளர்ந்தேன். நீ கொடுத்த அந்த நெருப்பைத்தான் நான் இப்போ உனக்கு கொடுக்க போகிறேம்மான்னார். நான் ஏதோ புதுசாக ஒரு தீ இட போகிறேன்னு நினைக்காத. நீ கொடுத்த அதே, என்னை வளர்த்த அதே நெருப்பு இருக்கே, அந்த நெருப்பைத்தான் இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இல்லை, தாயின் உடலை வந்து சிதையில் பார்த்த பட்டினத்தார் என்ன சொல்லுவார்? கதறி அழுது விட்டு, நான் எவ்வளோ பிரபல்யமாக இருக்கிறேன்லாம் உன்கிட்ட சொல்லாமல் நான் வந்து அரிசி போடுறதுக்கு வந்திருக்கேன் பாரு, சீர்கொண்டு வந்து உன்னை சீராட்டி பார்க்காமல் ஆத்தா நான் உனக்கு அரிசி இடுவேனோ, இதுக்காகவா நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன அந்த பட்டினத்தார் அந்த கங்குத்தியை எடுப்பார். எடுத்து 3 முறை வலம் வரும்போது, நீ இந்த மாதிரி தீ பல இடங்களில் வந்திருக்கு. முன்னர் இட்ட தீ,
முப்புறத்திலே, பின்னர் இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே. அந்த தீயத்தான் நான் உன்னை கொடுக்குறேன். யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. ஆக நம்ம ஒவ்வொருத்தரும் செயலுக்கு வந்து எவ்வளோ பெரிய தத்துவத்தை கொடுத்தார் பாருங்க பட்டினத்தார். அது சாதாரண செயல் அல்ல. தாயிடம் நாம் வாங்கிய அந்த நெருப்பு, அந்த உயிர்ப்பு உள்ள அந்த தீயத்தான் அவங்களுக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்குறோம். அவ்வளோதான். அதில் கூட அவங்கக்கிட்ட கடன் தான் போட்டுருக்குறோம். அந்த சமயத்தில் கூட அவங்க கொடுத்ததை தான் நம்ம மறுபடியும் திருப்பி தருகிறோம். அதைத்தான் வள்ளல் பெருமானார் சூசுகமாக இந்த வழியில் வச்சுட்டார். நீர்மேல் நெருப்பு. நம்ம எல்லாருமே என்ன, நீர்மேல் நெருப்பு தான். அந்த நெருப்பு தான் இன்னும் எனக்குள்ளே இருக்குது. அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். அந்த நெருப்புனால தான் உயிர் பிறந்துக்கிட்டு இருக்கு. நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் 6 வர வகுத்தது அருட்பெரும் ஜோதி. அப்போ அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய கருணையினால தான் இவ்வளோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இதை பட்டினத்தார் பார்த்தாரு. இதை ஒரு சித்தர் இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டார். இதே மாதிரி ஒரு சித்தர் இதே ஆங்கிளில் இதே பார்வையில் பார்த்தார் ஒரு சித்தர். அவர் இந்த சித்தர் இந்த பார்வையில் பார்க்கும்போது இந்த மனிதர்களை எல்லாம் பார்க்குறாரு. அவர் எல்லாமே ஒரு நெருப்பு, எல்லாமே ஒரு நெருப்பு, எல்லாமே ஒரு நெருப்புன்னு பார்க்குறவர் என்ன சொன்னார், ஓ இதை அவர் வேறு விதமாக பார்த்தார். இதை யார் செஞ்சது அப்படின்னு தெரியுமா அப்படின்னா, இப்போது நம்மளுடைய தொழில் முறைகளில் கிராமத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். தொழில் முறைகளில் அந்த குயவன் இருக்கானே, குயவன் இல்லை, அவன் முதல்ல ஒரு பாண்டம் செய்வான், மண்ணில் பாண்டம் செய்வான். ஆனால் செஞ்ச உடனே அப்படியே சந்தைக்கு எடுத்து வர மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அதை அப்படியே எடுத்து வர மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அதை நெருப்பில் வைப்பான். இல்லை, அந்த பாண்டத்தை நெருப்பில் வைப்பாங்க. அப்போ நெருப்பில் வைத்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் அந்த உறுதியை வாங்குது. அப்புறம் தான் கொண்டு வருவான் சந்தைக்கு. எப்படி அந்த குயவன் வந்து தான் செய்த பாண்டத்தை ஒரு நெருப்பில் வைத்தானோ அதே மாதிரி தான் இந்த தாய் தான் உருவாக்கிய அந்த கருவை தனது நெருப்பில் வைத்திருக்கிறான். எத்தனை மாதமாக? 9 மாதமாக. அவன் எத்தனை நாளைக்கு வைக்கிறான்? 21 நாளைக்குன்னு சொல்லுவாங்க கணக்கு இல்லை. ஆனால் நமக்கு எத்தனை 9 மாதமாக நெருப்பில் இருந்திருக்கிறோம். அப்புறம்தான் அந்த பாண்டை சந்தைக்கு வருது. சந்தைக்கும் வருது, சில சமயத்தில் சண்டைக்கும் வருது. அப்போ அது 9 மாதமாக நான் எங்கே இருந்தேன்? நான் நெருப்பில் இருந்தேன். பச்சை மண் நெருப்பில் இருந்தேன். இருந்ததுக்கு அப்புறம் தான் உறுதியாயாச்சு. இந்த பார்வையில் பார்த்தார் பாருங்க ஒரு சித்தர். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆதியாக இருந்த அந்த இதுக்கெல்லாம் காரணமான ஒரு தெய்வம் இருந்து அவன் ஒரு பெரிய குயவனாக தான் இருக்கணும். செஞ்சு உடனே அனுப்பாமல் அதை நெருப்பில் போட்டு வச்சு அப்புறம் அனுப்பியிருக்கானே. அப்போ அவன் ஒரு குயவன் தான், குயவன் மாதிரி தான் சொல்லிட்டேன். அதனால தான் அவர் என்ன பாடிட்டார், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த தோண்டியை எப்படி கொண்டு வந்தான்? ஒரு குயவன் செஞ்சது மாதிரி அவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இப்போ அந்த குயவன் அவன் எத்தனை நாளைக்கு நெருப்பில் வைப்பான்? 21 நாளைக்கு. அவன் வைக்கிற அந்த 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 இடத்துக்கு என்ன பேர்? சூளை. சூளை இல்லை, சூளையில் வச்சுருக்காம்பாங்க. அவன் வைத்த அந்த இடத்திற்கு பெயர் சூளை. பானை இருப்பது 21 நாட்களில் குயவன் அமைத்த சூளையில். நான் இருந்தது தாய் அமைத்த சூள். வார்த்தை கூட அதே தான் போட்டிருக்காங்க இல்லை. நான் 9 மாதம் சூழில் இருந்தேன், பானை 21 மாதம் சூளையில் இருக்கேன், அவ்வளோதான். அதே வார்த்தை தான் இங்கேயும் போட்டிருக்கோம். நானும் சூழில் தான் இருந்தேன், தாயினுடைய சூழில் தான் இருந்தேன். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்து அந்த வள்ளல் பெருமானார் ஒரே வார்த்தையில், அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, என்னாச்சு, நீர்மேல் நெருப்பு தான். அந்த நெருப்பு தான் இன்னும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு அப்படிங்கிற. நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் 6 வர வகுத்தது அருட்பெரும் ஜோதி. அப்போது அந்த அருட்பெரும் ஜோதி தான் பரவெளியாகிய அந்த அருட்பெரும் ஜோதி தான் எதுவாக மாறிச்சு? கண்ணுக்கு தெரியாத வான் துகளாக மாறிச்சு.
ஆக துகள் வேற, பரவெளி வேற இல்லை. பரவெளியே தான் துகள் ஆச்சு இல்லை. அப்போ பரவெளிக்கும் துகளுக்கும் சம்மந்தம் என்ன சம்மந்தம்? அதுவே தான் இதுவாக இருக்கு, வேறு அல்ல. அந்த கருத்தை மட்டும் நம்ம இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அருட்பெரும் ஜோதி தான் பஞ்சபூதங்களாக இருக்கு, பஞ்சபூதங்கள் கூட்டு தான் நம்ம. ஆகவே நம்ம வேற யாரும் இல்லை, அருட்பெரும் ஜோதி தான். ஆக நாம் ஒவ்வொருவரும் அருட்பெரும் ஜோதியினுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா, இந்த உணர்வில் நமது செயல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் யார்? அருட்பெரும் ஜோதியினுடைய ஒரு சின்ன ஒரு உருவம், சிற்றபை, அவ்வளோதான். அருட்பெரும் ஜோதி வந்த ஒரு சிற்றபை. இந்த நான் யாருன்னு எப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேனோ, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன புரிஞ்சு போச்சு? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் யாரு? நீங்களும் அதுதான். அப்போ இனி முதற்கொண்டு அந்த உணர்வு மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா, நீங்க வேறு அல்ல, நான் வேறு அல்ல. அப்போ அந்த உணர்வு நமக்கு வரல இனிமே, அவ்வளோதான். அவர் யாரோ நினைக்கிறேன், நான் யாரோ நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, அந்த உண்மை எனக்கு தெரியல. ஒரே அருட்பெரும் ஜோதியாக அத்வைதமாகிய அருட்பெரும் ஜோதி தான் நானாக இருக்கு, அதே அருட்பெரும் ஜோதி தான் இவரும் ஆகியிருக்கு. ஆக நான் வேறு அல்ல, இவர் வேறு அல்லன்னு உணர்கிற அந்த உணர்வு எனக்கு இல்லை, அந்த கல்வி எனக்கு இல்லை. அந்த கல்வி இல்லாததுனால தான் எல்லாரும் கூட சண்டை கொடுத்துருக்குறேன். அந்த கல்வி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எல்லாத்தையும் நேசிக்கிற பக்கம், எல்லாவற்றையும் நேசிக்கிற பக்கம் வந்துடும். அந்த உணர்வு எனக்கு வரணும், அந்த உணர்வுல என் செயல் மாறணும். ஆக இனி முதற்கொண்டு இங்கேருந்து போகிறோம், நம்ம எடுத்துக்கிற மெசேஜ் நம்ம பார்க்குற எல்லாமே எதனுடைய மறு அம்சம்? அருட்பெரும் ஜோதியினுடைய மறு அம்சம். ஆக அதற்கு ஒரு தீங்கு விளைவித்தால் அந்த தீங்கு எனக்கும் வந்து சேரணும். ஏன்னா ரெண்டு பேருமே லிங்க். அதனால தான் யாருக்கு ஒரு தீங்கு விளைவித்தாலும் அந்த தீங்கு திரும்பி எனக்கும் அதே செயல் வந்து சேரும். ஏன்னா ரெண்டு பேருமே லிங்க் ஆகிருக்கு. அவர் வேற அல்ல, நான் வேற அல்ல. ஆகவே இப்போ செயல் விளைவு அப்படின்னு வந்துட்டா, நாம் எதை நான் செய்கிறேனோ, மற்ற அருட்பெரும் ஜோதியாக இருக்கிற சிற்றபைகளுக்கு நான் எதை செய்கிறேனோ அதுவே தான் எனக்கு திரும்பி வரும். அது ஒரு கண்ணாடி மாதிரி. ஆக யாராவது ஒருத்தர் கலங்கி வருந்தினால் அது அவருடைய வருத்தம் நினச்சிட்டேன்னா, நான் வள்ளற் பெருமானாரை இன்னும் புரிஞ்சிக்கல. அது அவருடைய வருத்தம் இல்லை, அது எனது வருத்தமும் கூட. அப்படி அந்த உணர்ந்த நிலையிற்கு மேலே போனவர் தான் வள்ளல் பெருமானார். அவர் தத்துவத்தை கொடுத்ததோடு அந்த உணர்ந்த நிலைக்கு போயிட்டார். அப்போ யாராவது பசியில் வாடினாங்கன்னா அந்த வாட்டம் அவருங்கிறது நினைக்கல, அவர் அது என்னுடையது நினச்சிட்டார். அவர் அந்த பசி என்னுடையதும் கூட தான். அதை போக்குறதுக்கு நமக்கு பசிச்சா எவ்வளோ பிரயத்தனப்படுறோம். நமக்கு பசிச்சா அதே பிரயத்தனப்பட்டார் வள்ளல் பெருமானார். இன்னொருத்தர் பசிக்கும், அது அந்த இன்னொருத்தர்னு சொல்கிறது இன்னொருத்தர் ஒரு 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 ஆறறிவுள்ள உயிர் மட்டுமில்லை, எல்லா உயிர்களுக்கும் பசி உண்டுன்றார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன். அந்த உணர்வு என்னைக்கு நமக்கு வரும்? ஒரு பயிர் வாடினா கூட அது நான் அப்படின்னு உணர்ந்த அந்த மகானுடைய ஒரு உணர்வு எப்போ நமக்கு வரும்? எப்போ நமக்கு வரும்? அந்த அளவுக்கு உணர்வு இல்லைன்னா கூட பரவாயில்லை, எனக்கு அம்மாவுக்கு பசிச்சாலாவது இது ஏன் பசின்னு நினைக்கிறோமா? அம்மாவுக்கு ஏற்படுகிற பசி என்னுடைய பசி நான் நினைக்கிறேன்னா, அது கூட நினைக்கிறேன்னா, அது கூட நான் நினைக்கிறது இல்லையேன்னா, அப்புறம்ல நான் வாடிய பயிருக்கு போகிறது. நான் எந்த காலத்தில் வாடிய பயிருக்கு போகிறது? பெற்ற அம்மாவுடைய பசி என்னுடைய பசி நான் என்ன நினைக்கல நான் இல்லை. ஆக நம்முடைய ஆரம்பம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிற அந்த நிலைக்கு நான் போகணும்னா, முதலாவதாக நம்ம வீட்டில் இருக்காங்களே, கூட பிறந்தாங்களே, அவங்களுடைய பசி என்னுடைய பசி தான். அங்கே ஆரம்பமாகும்.
இதில் ஆரம்பமாகி அப்புறம் அடுத்த வீட்டு பசி என் பசி தான் அப்படின்னு வரணும். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு பசி இருக்கு, அது என் பசி தான். அப்படி விரிந்து அப்புறம் எங்கே பசி இருந்தாலும் என்னுடைய பசி தான் அப்படின்னு வந்தால் அந்த நோக்கில் தான் நம்ம வள்ளல் பெருமானார் போய் தோடுறோம். ஆக வள்ளல் பெருமானாரை ஆரம்பிக்க வேண்டிய இடம் நமது இல்லம். ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் அம்மா அப்பா இருக்காங்க, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்காங்க. நான் 2 வயசாக இருக்கும்போது நான் வேணாம்னு சொன்ன போது கூட ஊட்டிட்டாங்க என்னைய. மரத்தை பாருன்னு காட்டியே ஊட்டிட்டாங்க. நான் தட்டி விட்டேன், அப்புறமும் கூட அந்த நிலாவை பாருன்னு ஊட்டிட்டாங்க. அப்போ எனது பசிக்கு நான் வேண்டாம் என்று சொன்ன போது கூடிய ஊட்டிய அந்த தாய், இன்னைக்கு நான் போய் சாப்பிட உட்காரும்போது அந்த தாய் சாப்பிட்டாங்களான்னு நினச்சி பார்க்கணும். அந்த தாய் சாப்பிட்டாங்களா, அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு நினைத்து பார்க்காமல நான் போய் சாப்பிட்டேன்னா நான் வள்ளல் பெருமானா எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் செய்யும். நான் எங்கேயோ இருக்கிறேன், அவரை போய் நான் எப்போ தொடுறது வள்ளல் பெருமானாரை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன மகானை நான் போய் எப்போ போய் தொடுறது? பெத்த அம்மாவுடைய பசியை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியலையே. ஆக அந்த இடத்துக்கு போகணும்னா முதல் படி எங்கே போகணும்? பெத்த அம்மா அப்பாவுடைய பசி என்னுடைய பசி அப்படிங்கிற உணர்வில் என்னுடைய வாழ்க்கையை அமைக்கணும். அப்புறம் என் கூட பிறந்த சகோதரர்கள், அவங்களுடைய பசி என்னுடைய பசி தான். அப்புறம் அடுத்த வீடு, அப்புறம் சமுதாயம், அப்படியே வளரும். ஆக நம்முடைய பார்வையில் மாற்றங்கள் வரணும். அந்த மாற்றத்துக்காக தான் மகான்கள் வந்தாங்க. நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அது. ஆக இன்று முதல் நமது பார்வையில் எங்கே பசி நேர்ந்தாலும் அது என்னுடைய பசியினுடைய கொடுமை நினைத்து அந்த பசியை போக்குவதற்கான முயற்சியில் இறங்கும். அதனால தான் வள்ளல் பெருமானார் ஒரு காலகட்டத்தில் வரும்போது, ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு நிலைகள் வரும்போது, சிதம்பரத்துலேருந்து 20 எவ்வளோ தூரம் அவரால் அன்னைக்கு நடக்க முடியுமா அவர் நடந்து போயிட்டார். அன்னைக்கு என்ன வசதி இருந்தது? காடு மலைகள் தான் இருந்திருக்கும். சிதம்பரத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தவருக்கு வருகிற மக்களுக்கு முதலாவது பசியை தீர்க்கணும். அதனால தான் அவர் முதல்ல ஞான சபையை கட்டலை, சத்திய ஞான சபையை முதல்ல கட்டலை. அவர் முதலில் அமைத்தது தர்மசாலை. தர்மசாலையை தான் அவர் முதல்ல அமைச்சார். ஏன்னா பசிங்கிற கொடுமை யாரும் கேட்கக்கூடாது. வீடுதோறு இறந்தும் பசியாராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். ஒருத்தர் பசின்னு சொல்லிட்டு வீடு போயெல்லாம் போய் பிச்சை கேட்குறாரு. யார் வீட்லேயும் போடலை, அப்படியே தூங்கிடுறாரு. வீடுதோறு இறந்தும் பசியாராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். அந்த ஸ்டேஜ் வரக்கூடாது, அந்த நிலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல அவர் ஆரம்பித்தது தர்மசாலை. அதுவும் பாருங்க, அந்த பேரை கூட எப்படி வச்சிருக்காரு பாருங்க. சாப்பாடு போடுற இடம், சாப்பிட்ற இடம்னு கூட அந்த பேரை வைக்கல, தர்மசாலை. எனது தர்மத்துக்கு போகக்கூடிய சாலை அது. நான் போய் சென்றடைக்க தர்மம்னு ஒன்று இருக்கேன், அது தர்மத்தை செய்யக்கூடிய அது ஒரு சாலை. அது அவங்களுக்கு கொடுத்தேன்னா அது எனக்கு தர்மத்தினுடைய ஒரு பாதை அது. அதனால் அதுக்கு சாப்பாடு போடுற இடம் கூட அவர் வைக்கல பாருங்க. அது எனது தர்மத்தினுடைய படி, அது தர்மசாலை. அது அவர் முதலாக தர்மசாலையை அமைத்தார். பிறகு வருகிற இந்த பசி ஆறிவிட்டு அவர்களுக்கு தத்துவம் சொல்லலாம் அப்படின்னு தத்துவம் சொல்கிறதுக்காக தான் சத்திய ஞான சபையை உருவாக்கினார். நீங்கள் அவருடைய நுட்பத்தை பாருங்கள். சிதம்பரத்திலிருந்து போன அந்த மகான் அவர் அமைத்த அந்த அந்த அமைப்புக்கு கோயில்னு பேர் வைக்கல பாருங்க. அது ஒரு கோயில்னு சொல்லலை, சபை. அது சத்திய ஞான சபை. கோயில் பேர் வைக்கல அவர். ஆனால் கோயில் வச்சா மறுபடியும் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அது கோயில் கூட பேர் வைக்கல, சத்திய ஞான சபை. அது எல்லாரும் சிந்திக்கிற இடம், அது சந்தித்து சிந்திக்கிற இடம். அது சத்திய ஞான சபை, தர்மசாலை, ரெண்டும் தான். ஆக நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது
இறைவனை பற்றிய சிந்தனை. என்ன சிந்தனை? அருட்பெரும் ஜோதியாகிய அந்த ஆண்டவரே நானாக இருக்கிறேன். அது வேற அல்ல, நான் வேற அல்ல. அதுதான் நம்ம இறை உணர்வு. அதன் மூலமாக யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் அது என்னுடைய துன்பம் என்று நினைக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறதே, அதுதான் அறநெறி. இந்த இரண்டுக்குமாக தான் அவர் ஒன்று தர்மசாலையை நிறுவினார், இன்னொன்று சத்திய ஞான சபையை நிறுவினார். ஆக நாம் இன்று அவரை சிந்திக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் இல்லங்களுக்கு போகும்போது தத்துவம் வேற வீடு வேறன்னு இருக்கக்கூடாது. நம்ம படித்த தத்துவத்தை பரிச்சார்த்தமாக பரிசோதனை செய்து பார்க்கிற இடம் நமது இல்லம். அதான் நமது இல்லம். ஆக அப்படி அந்த இல்லத்தில் நம்ம போகும்போது என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க வள்ளல் பெருமானார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நான் என்ன செய்யணும்? ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஆக நான் சந்திக்கிற எல்லாருக்கும், நான் பார்க்கிற எல்லாருக்கும் நான் அன்பு செயல் வேண்டும். அந்த பக்குவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளும் அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்தலே நம்ம சொல்ல முடியாது. நம்மளும் அன்பு செலுத்துகிறோம். ஆனால் நம்ம அன்பு நம்ம காம்பவுண்டு சுவத்தை தாண்ட மாட்டேங்குது. ஆனால் அவர் காம்பவுண்ட் சுவத்துக்குள்ள போட்டுக்கிட்டு அன்பு செலுத்த சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்ன்றார். ஆக யாருடைய அன்பு எல்லையற்றதாக ஆகிவிடுகிறதோ அவர்கள் வள்ளல் பெருமானார் நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் நம்மளுடைய அன்பு நம்ம எல்லையை தாண்ட மாட்டேங்குது. இன்றைக்கும் கூட நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்ம வீட்டு காம்பவுண்டு பக்கத்தில் எங்கேயோ ஊட்டிக்கு போகும்போது நான் ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு வந்து என் காம்பவுண்ட் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். ரோஜா செடி வளர்ந்து நல்லா அழகான ரோஸ் ஃப்ளவர் கொடுத்துருக்கு. காம்பவுண்டு ஓரத்தில் இருக்குது. நான் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறேன்? சரி, பேத்திக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பறித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு காலைல 6 மணிக்கு நினைக்கிறேன். 8 மணிக்கு போய் பறித்து வைக்கலாம், பேத்தி ஸ்கூலுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நான் 7:45 மணிக்கு போகிறேன். அதே பூவை அப்படி பறித்து தலையில் வச்சுட்டு அடுத்த விட்டு பேத்தி போய்கிட்டு இருக்கு. அதை நான் ரசிக்க முடியுதா? அப்போ எங்கே போச்சு என்னுடைய அன்பு பாராட்டக்கூடிய நிலை? 75 வயசாச்சு எனக்கு. அதே பேத்தி, அது ஒரு பொண்ணு தானே, அதுவும் அது தலையில் வச்சுட்டு அழகாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஏன் என்னால் ரசிக்க முடியல? எனது அன்பு எல்லை கட்டுப்பட்டு விட்டது. எல்லை கட்டுப்பட்டு விட்ட அன்புக்கு பெயர் பற்று. அது அன்பு அல்ல, பற்று. பற்று ஆகாது. காலையில் பேத்திக்கு வச்சியோட நினச்சது ஓகே, பட் அதே மாதிரி இன்னும் அதுவும் பேத்தி தானே அப்படி நினச்சிக்கிறது தான் தெய்வீகம். அப்போ அந்த பொண்ணு பெறப்பட்டா வாழ்க்கை வாழ முடியல. நல்லா இருக்குமா உனக்கு அப்படின்னா அடுத்த நாளைக்கு இந்த பேத்திக்கு வச்சு விடுறது, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இல்லை இல்லை. அதை விட்டுட்டு நான் கொண்டு வந்து வச்சேன், அது ரசாபாசம் பேசி, அந்த பேச்சை பேசி, இதே ஒரு பேச்சு சாடமாடையாக பேசி, இல்லை ஒரு பூவுக்காக. எப்போவுமே நினச்சிக்கங்க, நீங்கள் யாருடைய மனசையும் புண்படாதவாறு நாம் நடந்து கொள்ள முடியுமா? அதுக்கு பிரயத்தனப்படுங்க. எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஏன் சொல்லால யாருக்கும் எந்த நஷ்டமும் வேணும். அதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்துக்கிறோம். எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லை, என்னுடைய சொல்லால எந்த ஜீவனுக்கும் ஒரு துன்பம் வர வேணாம் அப்படின்னு நினைத்து விட்ட ஒரு இல்லத்தில் எப்படி சஞ்சாலம் வரும்? எப்படி சஞ்சாலம் வரும்? நம்ம என்ன பண்ணுறோம்? எப்போ இவங்க மிஸ்டேக் செய்வாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்து ஒரு 4 வார்த்தையை கேட்கணும். கிராமத்தில் சொல்லுவாங்க, கிராமத்தில் எல்லாம் அறியாமை தான். கிராமத்தில் அவனை போய் நாக்கப்படுகிற மாதிரி ஒரு 4 வார்த்தையை கேட்டேன் பாருங்கம்மாங்க. அது வந்து விளங்கினாங்க. மற்றவங்க துன்புறுத்துகிற மாதிரி பேசுகிறது விளங்கினோம். அதுக்கு பெரிய அறிவு வேண்டியதில்லை. மற்றவர்களை மனம் நோகாமல் பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறத, அதுதான் தெய்வீகம்.
ஆக நாம் இன்று முதல் நம்ம சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம வீடு, பக்கத்து வீடு, எத்த வீடு, நம்ம ஆஃபீஸில் போகிறோம், அவங்க இவங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம். ஆல்வேஸ் எப்போவுமே நம்மளை சுற்றி பீப்புள் இருந்துகிட்டே இருக்காங்க. இதில் யார்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவங்க மனசு நோகக்கூடாது. அந்த மாதிரி என்னால் இருக்க முடியுதா அப்படின்னு பரீட்சார்த்தமாக இன்றையிலிருந்து எனக்காக ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் எடுங்க. மாமியார் என்ன சொன்னாலும் சரி, மறு வார்த்தையே பேசுறதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா, வேணும்னு சொல்கிறாங்களா, வேணாம்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். என்னுடைய கடமையை நான் செய்வேன் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் நில்லுங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, அவன் என்னை எப்படி திட்டினாலும் சரி, அவனை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய உயர் அதிகாரி என் மேலே எவ்வளோ எரிஞ்சு விழுந்தாலும் சரி, நான் அவரை பற்றி எதுவுமே தப்பாக சொல்ல மாட்டேன். என்னுடைய வேலை என்ன அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒரு முடிவு எடுத்துருக்கேன். யாருடைய மனம் நோகும்படியும் எந்த சமயத்திலையும் நான் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன். அது 6 மாதத்துக்கு நம்ம கடைப்பிடிச்சு பார்க்கணும். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, எல்லார்கிட்டையும் உங்ககிட்ட நேரில் வந்து உன்னைய பற்றி இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லம்மா, ரைட்மா, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டாங்கம்மா, பரவாயில்லம்மா, ஏன்னா வந்த இடத்துல டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, பேச்சை மாற்றிடுங்க, அவ்வளோதான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் அப்படி மட்டும் நடந்து பாருங்கள். அங்கே தான் வள்ளல் பெருமானை கையில் எடுக்கிறோம். நம்ம இல்லம் ஒரு 6 மாதத்தில் இனிமையாக மாறி, அப்படி ஒவ்வொரு இல்லத்தையும் இனிமையாக மாற்றுறதுக்கு தான் மகான்கள் வந்தாங்க. தத்துவத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு இல்லத்தில் போய் வேற மாதிரி நடந்துக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த தத்துவம் நம்ம வீட்டுக்கு போகணும், வீட்டில் போய் அது இனிமையாக மாறணும். அப்படி இனிமையாக மாறும்போது தான் வள்ளலாருக்கும் பெருமை. நம்மக்கிட்ட வந்துட்டு போகிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா மகான்களுக்கு பெருமை என்ன? அவங்க கொடுத்த பாடத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அது அவங்களுக்கு வேண்டியது. ஆக தத்துவம் வந்து படிக்கிறதுக்காக மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தி நம்ம இருக்கக்கூடிய இடம் இனிமையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு என்னுடைய உங்களை சந்தித்து உங்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டியது. ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் முக்கியமாக முதியோர்கள் இருக்காங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அந்த முதியவர்களை சந்தோஷமாக வச்சுருக்கோம். அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சமீபத்தில் ஒரு 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 நிகழ்ச்சியை படித்தேன். முதியவங்களை நம்ம வச்சுக்கிற பொறுமை இல்லை, நம்ம வச்சுக்கிற பார்வை இல்லை. வயதான அம்மாவை கொண்டு போய் ஒரு இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. ஏதோ பணத்தை அனுப்புனா நம்ம கடமை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இல்லத்தில் சேர்த்தாங்க. அந்த அம்மாவும் அங்கே இல்லை உட்காந்து நோய்வாய்ப்பட்டாங்க. பாவம், இறக்குற அந்த கடைசி காலகட்டத்தில். அப்போது அந்த இல்லத்தில் சொல்லி அனுப்புகிறாங்க பையனுக்கு, பாவம் அம்மா ரொம்ப முடியலப்பா, வந்து பாருப்பான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ரொம்ப முடியாமல் படுத்திருக்காங்க. அவன் அந்த பையன் வர்றான், அந்த அம்மா பார்க்குறான். அந்த பையன்கிட்ட அந்த அம்மா கொஞ்சம் அப்படியே மெல்ல சாதாரண குரலில் பேசுகிறாங்க. அப்பா, இந்த இல்லத்தில் இந்த ஹாலில் ஃபேனே கிடையாது, நீ வந்து ஒரு 5-6 ஃபேன் கொண்டு வந்து எல்லாம் மாட்டிடு, இந்த ஃபேன்லாம் மாட்டிடு. அந்த இடத்துல வந்து கிச்சனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு வேண்டிய வசதியில் நீ வந்து செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு ஒவ்வொரு குறையாக சொல்லி நீ செய்யணுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த பையன் கேட்குறான், ஏம்மா நீ இத்தனை நாள் இருந்தியே, முதலையே சொல்லியிருந்தா நல்லா ஃபேன் ஒன்று போட்டுருப்பாங்களாம்மா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இன்றைக்கி சொல்கிறம்மா, நீ முதலே சொல்லியிருக்கலாமாம்மா, ஃபேன் நான் போட்டிருப்பேனே அப்படின்னு சொன்னபோது அந்த அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன்ப்பா, பரவாயில்ல, உன் பையன் கொண்டு வந்து உன்னை நாளைக்கு இங்கே விட்டுட்டானா நீ கொஞ்சம் இதெல்லாம் தாங்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்பவும் வந்து அந்த மகனையே நினைக்கிற அந்த தாய் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாய் எல்லார் வீட்லேயும் இருக்காங்க. ஆக நம்ம முதலாவதாக பெற்ற மக்களுடைய சௌகரியம், அவங்களுடைய மனநிலை நோகாமல் நம்ம நடந்துக்கிற ஒரு பக்குவத்தை முதல்ல எடுத்துருவோம். அப்புறம் கூட பிறந்தவங்க கூட ஒரே இப்போது நம்ம கூட பிறந்தவங்களை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிற பார்வை நமக்கு சரியாக பார்க்கல, அதனால தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞர், அவருக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல,
அப்படியே அல்லாடிக்கிட்டு இருக்காரு, டிடிஆர்கிட்ட அல்லாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு யங்ஸ்டர், ரிசர்வேஷன் கிடைக்கல, ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அலைஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் ரிசர்வேஷன் கிடைச்சி வசதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் டிடிஆர் சொல்லிட்டு போகிறாரு, இப்போ உட்காருங்க தம்பி, அப்புறம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஒரு பேச்சை கொடுக்குறீங்க. தம்பி யாருன்னு கேட்குறீங்க. ஐயா நான் விழுப்புரத்துலேருந்து வர்றேன், நான் பாம்பே வரைக்கும் போக வேண்டியிருக்கு, ஆனால் ரிசர்வேஷன் கிடைக்கல, போயிட்டு வரேன். விழுப்புரத்தில் யாரப்பாங்கிறீங்க. அப்புறம் சொல்கிறான், பையன் சொல்கிறான். அப்புறம் அப்படி விசாரிக்கிறீங்க. எங்கள் அப்பா வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸில் டிஆராக இருந்து ரிட்டையர் ஆனார். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, யாருப்பா அந்த டிஆர், யார் பேர் தெரியுமா, பேர் என்னன்னு கேட்குறேன். அவர் சிவசுப்பிரமணியம். அடே நீ சிவசுப்பிரமணியத்தோட பையனா? அவர் தான்ப்பா எனக்கு சீனியர் ஆஃபீஸர், எனக்கு அவருடைய பையனா நீயே, இறப்பா. அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே உங்கள் சீட்லேயும் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கொடுக்குறீங்க இல்லையா? உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய ஒரு பையங்கிறனாலேயே எவ்வளவு அக்காமடேஷன் பண்ணுறீங்க, எவ்வளோ உதவி பண்ணுறீங்க இல்லை? அப்போ உங்களுக்கு தெரிந்த உதவி, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுடைய பையனுக்கே நீங்கள் இவ்வளோ உதவி பண்ணுறீங்களே, உங்களுடைய உயிரினும் மேலாக நினைக்கிற உங்கள் அம்மா அப்பா பெற்ற இன்னொரு பையன் தானே உங்கள் பிரதரு. ஒரு ஃப்ரெண்டோட, நண்பரோட பையனுக்கு இவ்வளோ உதவி செய்கிற நீங்கள், உங்கள் அம்மா அப்பா பெற்ற இன்னொரு பையன்தான் உங்கள் தம்பி. அப்போ அவனுக்கு ஏன் அவ்வளோ உதவி பண்ணக்கூடாது? ஆக இனிமேல் அம்மா அப்பா அவங்களுடைய, நான் உயிரினும் மேலாக நினைக்கிற என்னுடைய அம்மா அப்பா பெற்ற பிள்ளைகள் தான் அவங்கெல்லாம். அப்போ அவங்கள நான் எப்படி பார்க்கணும், எப்படி காப்பாற்றணும், அந்த உணர்வு நமக்கு வரணும். ஆக நம்முடைய உறவு முறைகளில் இனிமை இருக்கணும். யாருக்கும் நோகாதபடி நமது வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும். எங்கே ஏதாச்சும் துன்பம் இருந்தால் அதை போக்குகிற அன்பு உடைய ஒரு மனிதனாக மாறணும். இப்படி மாறிட்டோம்னா அங்கே தான் வள்ளல் பெருமானார் ஒவ்வொரு வீட்லேயும் குடியிருக்கார். அந்த அந்த ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற மாதிரி அந்த குடியை, அந்த நம்மளுடைய இல்லத்தை மாற்றுகிற பணி நமக்கு அவசியம் செய்யணும். அதை செய்வீர்கள். அதுக்காக தான் உங்களை சந்தித்து இந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல முறையாக அமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அருள்ஜோதி அண்ணா ஆலயத்தை நடத்துகிற சதீஷ் அடிகளார் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் திருமதி தனலட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாம் வணங்கி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம்.